எருசலேமின் மதில்களும் நடுநடுவே வாசல்களும் எல்லா மக்களும் சேர்ந்து இணைந்து எழுந்து கட்டுகிறார்கள். அந்த மக்களிலே வெவ்வேறு பிரிவினரான மக்கள் இணைந்து வேலை செய்கிறதை நாம் வாசிக்க முடிகின்றது. அதிலே ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், பிரபுக்கள் இருக்கிறார்கள், தட்டார்கள் இருக்கிறார்கள், தைலக்காரர் இருக்கிறார்கள், மளிகை கடைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று பல்வேறு பிரிவினரையும் ஒன்று சேர்த்து தேவனுடைய ஆளுகை அந்த இடத்திலே மதில்களையும் நடுநடுவே வாசல்களையும் கட்டும்படியாக நடத்தி கொண்டிருக்கின்றது. இதிலே நடுவிலே ஒரு வசனத்தில் நம்ம பார்க்கின்றோம். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள், அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டோருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. எனவே இங்கே ஒரு பிரிவினர் மாத்திரம் அவர்களுடைய பிரபுக்கள் தங்களுடைய வசதியான வாழ்க்கையை விட்டு இவ்விதமான கடினமான மதில்களையும் வாசல்களையும் கட்டுகிற வேலையிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆண்டோருடைய ஊழியத்திலேயும் கூட அநேகர் விதமான சுகமான வாழ்க்கையை மாத்திரம் விரும்புகிறவர்களாக, தேவனுக்கென்று தியாகத்தோடு தங்களை பலியாக ஒப்பு கொடுக்கிறவர்களாக இல்லாமல் இருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த பிரபுக்கள் அப்படி இருந்தாலும் கூட அந்த மக்கள் மற்றவர்கள் சோர்ந்து போகவில்லை. அவர்களை பார்த்து கொண்டு அவர்களோடு மற்றவர்களும் சேர்ந்து கொள்ளவில்லை. மற்ற ஒவ்வொரு பிரிவினரும் அவரவர்கள் தாங்களாகவே முன்வந்து இந்த மதிலையும் வாசல்களையும் கட்டி எழுப்புகிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து நம்ம இந்த மதிலில் பார்க்கிற இன்னொரு வாசல் நெகேமியா 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, பழைய வாசலை பாசையாகின் குமாரனாகிய என்ற அந்த மனிதர்கள் கட்டுகிறதை நம்ம பார்க்கின்றோம். பழைய வாசல் என்று சொல்லும் பொழுது அதுதான் ஒருவேளை ஆரம்பத்திலே இந்த எருசலேம் நகரத்தை சுற்றிலோ வந்த அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும். அந்த இடத்திலே மற்ற எந்த வாசல்களும் இல்லாத காலகட்டத்திலே இந்த பழைய வாசல் இருந்திருக்கலாம். எனவே இதற்கு பழைய வாசல் என்ற பெயரை நாம் பார்க்கின்றோம்.